எனது நெஞ்சார்ந்த வீர வெற்றி பிரச்சாரம் என்னவென்றால், உங்களையை தமிழ்நாட்டில் வளர செய்வதற்காக இந்த 4 ஸ்டேட் தூணு ஒரு சென்ட்ரல் தூணு மாட்டிக்கிட்டு இருக்குது அண்ணா எடப்பாடிக்கிட்ட. அதனால இவங்க போட்டு விளாசரத்தை அவங்க சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. நோட்டு கொடுத்து பணத்தை வாங்கி அவன் ஜெயிக்க வைக்க பார்க்குறானுங்க. டிஎம்கே ஜெயிக்க பார்க்குறான், ஏடிஎம்கே கூட்டணி செஞ்சுட்டு எல்லாம் உள்ளே இருந்து குடி பறிக்கிறானுங்க. அவங்களோட இனிமேல் சேரவே கூடாது. நம்ம ஒரு காலத்துக்கு நீங்கள் என்னவென்றால் விஜய் கூட சேருங்க இமீடியட்லி. மோடி சொன்னாலும் சரி, மோடியோட அப்பா சொன்னாலும் சரி, அமித்ஷா சொன்னாலும் சரி, அமித்ஷா அப்பா சொன்னாலும் சரி, ஆர்எஸ் கிட்ட போய் நீங்கள் காலில் விழுவுங்க. ஆட்டோமேட்டிக் ஒரு சக்ஸஸ் ஆயிரும். இல்லைன்னா சக்ஸஸ் ஆகாது, தோற்றுருவோம். பிஜேபி தோற்றுருவோம். 0-0 நோட்டு ஓட்டு ஓட்டு நோட்டு நோட்டு நோட்டாக்கு போயிடும், நோட்டிக்கிட்டு போயிடும் அப்புறம் மேலைக்கு. ஆகையினால நீங்கள் இமீடியட்லி யார் பேச்சையும் கேட்க வேண்டாம், விஜய பேச்சை மட்டும் கேளுங்க. உங்களுக்கு சீட்டு நேற்று கொடுக்குறேன்னாங்க, இன்றைக்கும் கொடுக்கவில்லை. வேறு சீட்டு தர்றேன்னாங்க. யார் சீட்டு? நம்ம மத்திய சீட்டு, முருகன் சீட்டை வானதி சீனிவாசனுக்கு கிடைக்கல. எதுவும் கிடைக்க போகிறதில்ல. எல்லாம் வரும், காசு வாங்கிட்டாங்க. திருச்சி டிஸ்ட்ரிக்ட் நம்ம கையில் இல்லை, இப்போ ஸ்டாலின் கையில் இருக்குது. எல்லாம் பணத்தை கொடுத்து எல்லாம் அந்த பக்கம் விலைக்கு பேசிட்டாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க தமிழ்நாட்டை. எப்போ இருந்தாலும் வாஷ் அவுட்டு. இல்லைன்னா எலெக்ஷனை தள்ளி போடுங்க, எலெக்ஷனை தள்ளி போடுங்க. 3 மாதம் 6 மாதம் தள்ளி போடுங்க. வேறு வழியே இல்லை. எல்லாம் கழுத்துக்கு மேலே தண்ணி போய்கிட்டு இருக்குது. நம்ம கட்சியில் ஒரு சீட்டு கூட வராது. ஆகையினால இப்போ சொல்லதெல்லாம் கேட்காதீங்க. உடனே நீங்கள் பதவியெல்லாம் வேண்டாம், ஸ்டாலினோட சேருங்க. இல்லைன்னா வீட்டில் போய் அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க. வேறு எங்கேயும் போக வேண்டாம். கேட்டால் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வேறு பிரச்சாரத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிடுங்க. அடுத்த எலெக்ஷன் நம்ம வைக்கட்டும், நம்ம ரிசைன் பண்ணிடுவோம். அடுத்த ட்ரிப்பு எலெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம செய்வோம். 6 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிடுங்க. அல்லாண்ட எமர்ஜென்சியை கிளியர் பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வேறு வழியே இல்லை. களத்துக்கு மேலே தண்ணி போகுது. இனிமேல் எல்லாம் பணத்தை அடிச்சுட்டாப்புல ஸ்டாலின். எல்லாம் விலைக்கு பேசியாச்சு, டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பேசியாச்சு. அடுத்தது எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகிட்டு இருக்குது. நியூஸ் எனக்கு தினம் வந்துக்கிட்டு இருக்குது இரவு பகலாக. நான் ஒரு டீ மேக்கர், கிங் மேக்கர், திருச்சி பீரங்கி பிரச்சார பிரிவு. அண்ணாமலை அவர்களே, நீங்கள் ரைட் ஹேண்டாக இருந்தால் நான் லெஃப்ட் ஹேண்டு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிடலாம். ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலையை போட்டுக்கலாம், மும்மூர்த்திகளாக போட்டுக்கலாம், சீமானையும் போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் தூங்காதீங்க, 24 மணி நேரத்துக்கு தூங்காதீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க. இந்த அமித்ஷா மோடியெல்லாம் வந்திருந்த எந்த சொன்னாலும் கேட்காதீங்க. திருச்சியில் ஏன் இன்றைக்கி வந்தார் மோடி, ஏன் சொல்லலை? அவரும் சீட்டு கொடுக்கல. இன்றைக்கி நான் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் வரல, கொடுக்காத மாதிரி இருக்குது. வேறு எந்த பதவி கொடுத்தாலும் வாங்காதீங்க. தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் நின்று காட்டுங்க, அதுதான் நமக்கு மரியாதை. ஆகையினால நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எதிர்பாருங்க. பதவி வேண்டாம், அது வேண்டாம், நமக்கு எதுவுமே வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் தான் நமக்கு வேணும். அவங்கள காப்பாற்றுங்க. அடியோட பூகம்பம் வருது, மறுபடியும் கொரோனா வருது, பிஜேபி கொரோனா வருது. ஆகையினால நீங்கள் ஜாக்கிரதை, மக்களை திருத்தி கொண்டு வாங்க. நம்ம கட்சிக்கு விடாதீர்கள், எடப்பாடியை விடாதீர்கள், விடாதீர்கள். அண்ணாமலையை விஜயோட சேர்த்து இணைஞ்சி போட்டால் வெளியிடுங்க. அது போட்டால் போதும். ரஜினிகாந்த் வந்துடுவார். நம்ம 3 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை பிடிச்சிருவோம். கவலைப்படாதீங்கள். வீடியோ திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நாமக்கல்லில் இருக்குது, மெட்ராஸில் இருக்குது. கார்த்திகேயன் வீடியோ அந்த ஸ்டுடியோவை நம்ம ஊடகத்து வழியாக கொண்டு வந்துடுவோம். அது மூலிமா இனிமேல் நீ பாருங்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் வலுவற்றிருக்கிறது. இதை நான் தொடர்ந்து செய்கிறேன். எவ்வளோ பணம் செய்திருந்தாலும் வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியும். என்னால் சம்பாதிச்சு தமிழ்நாட்டை காக்கணும், தமிழ்நாட்டு மக்களை காக்கணும். இது என்னோடய லட்சியம், இறுதி லட்சியம் என்னது. இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஐபிஎஸ் படித்தவங்க, நான் ஐபிஎஸ். அதனால் எனக்கு உங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. சர்வீஸ் இருக்குது எனக்கு, உங்களுக்கு ஐபிஎஸ் இருக்குது. கவலைப்படாதீங்க. நான் ஐபிஎஸ் பண்ணுறேனுங்க தமிழ்நாட்டுக்கு. சிஎம் போஸ்ட் கொடுத்தாலும் ஓட்டுறேங்க. கவலைப்படாதீங்க. நம்ம மும்மூர்த்தியோட 4 மூர்த்தி ஆகிடுவோம். நான் என்னோட சேர்த்து நம்ம ஆட்சி ஆண்டுருவோம். எனக்கு ஒரு எஸ்பி போஸ்ட் கொடுத்தா போதும், இல்லைன்னா அடிஷ்னல் எஸ்பி கொடுத்தா போதும். நான் தமிழ்நாட்டை சுற்றி வளர்ச்சிடுவேன். இல்லைன்னா டிஜிபி கொடுத்தாலும் நாங்கள் கொண்டாட தயாராக இருக்கிறேன். டிஜிபி போஸ்ட்டை கொடுத்துருங்க அண்ணாமலை அவர்களே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சிஎம் ஆயிருங்க. விஜய் உதவி சிஎம் ஆகிட்டோம், இல்லைன்னா அவர் சிஎம் ஆகட்டும், நீங்கள் உதவி சிஎம் ஆகுங்க. எல்லாம் ஒற்றுமையாக பாடுபடுவோம், ஒன்றாக இணைவோம், ஒன்றே வெல்வோம், ஒன்றே நாடு, ஒன்றே தேசம், ஒன்றே இந்தியா. வாழ்க வெற்றி. ஜெய்ஹிந்த் மகாபாத். ஜெய்ஹிந்த்.